இல்லாத இந்த கோயம்புத்தூர்ல இப்ப தெற்கு தொகுதி பயங்கர சென்சிட்டிவ்னா ஃபுல் சென்சி கோயம்புத்தூர்ல ஒரு தேர்தல் நடந்து நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அளவுக்கு கரூர்ல இருந்து குண்டாஸ் எல்லாம் மிருக மாற்றம் வந்தவன் கடிக்கிறான் சார். மிருகத்தான் சார் கை. ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு எங்களுடைய முறைகளை ஒரு செய்தியை கேட்டேன். இப்ப வரைக்கும் எனக்கு நீங்க பதில் சொல்லல. நாட்டில் என்ன நடக்குது நீங்க சொல்லுங்க. நம்ம அப்படியே வெளில சார், ஜனநாயக முறைப்படி தேர்தல் இங்க நடக்காது. அதை ரத்து பண்ண சொல்லி தேர்தல் அதிகாரிகிட்ட நான் மனு கொடுத்திருக்கேன். தேர்தல் அதிகாரி இந்த தேர்தல் அதிகாரி மேல நம்பிக்கை இல்லை. இந்த தேர்தல் அதிகாரி ஒன் சைடா இருக்காரு, போலீஸ் கமிஷனரும் ஒன் சைடா இருக்காரு, அப்சர்வரும் ஒன் சைடா இருக்காரு, தேர்தல் ஆணையமே இவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கு. நாங்க பிடிச்சு கொடுத்த ஆளுகள் மேல கூட கேஸ் போடுறது இல்லை. அதை சிஎஸ்ஆரை மட்டும் போட்டு கொடுத்து பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வெறும் சொற்ப பணத்தை வச்சுக்கிறாங்க. இப்ப நாங்க சொன்ன அது அந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் தேர்தல் நிறுத்த நாங்க ₹1 கொடுத்தாலும் தப்பு தானே. அதுல என்ன ₹1 கோடி. இன்னைக்கு காலையில கூட 30 கோடி பிடிச்சிருக்காங்க. பிளைன்ஸ் கோடு பிடிச்சது அழகப்ப செட்டி வீதியில. என்ன பண்ணீங்க? அது வெளியிலேயே தெரியல. இன்னைக்கு ஒவ்வொரு கவுன்சிலர் வீட்லயும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. லெட்ஜர் போட்டு கொடுக்கறாங்க சார். ஒரு போலீஸ் இது வரைக்கும் ₹1 பிடிச்சேன்னு ஏதாவது கேஸ் வந்துச்சா சார்? 8 கேஸ் நாங்களும் என் நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்களும் சேர்ந்து தான் சார் பிடிச்சு கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன்ட்டாங்க சார். அப்ப என்ன சார் இந்த அதிகாரிகள் நம்பி நாங்க தேர்தலை சந்திக்கிறது? மிரட்டுறாங்க சார். பணம் வாங்கினா எங்களுக்கு ஓட்டு போடலன்னா அந்த கேமராவில் கண்டுபிடிச்சிரும். அப்ப இந்த இதெல்லாம் அதிகாரி சொல்லாம அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கரூர்காரங்களுக்கு வாங்காதவன மிரட்டுறாங்க சார். வாங்கினவனையும் மிரட்டுறாங்க, வாங்காதவனையும் மிரட்டுறாங்க. எத்தனை போன் கால் வருது? ஏன்னா நாங்க பணம் வாங்காட்டாலும் பணம் வாங்கினா தப்புன்னு நாங்க தெரிஞ்சு வேண்டான்னா பணம் வாங்கல நீ ஓட்டு போட்டுருவியான்னு மிரட்டுறாங்க சார். ரவுடி சார். நான் இப்பதான் கமிஷனரை போய் பார்க்க போறேன். உங்களுக்கே வந்துருச்சா? இப்பதான் கொடுக்க போறேன். கண்டிப்பா இருப்பேன். ஒன்னும் இல்ல, வாயில நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வரைக்கும் எடுக்கல. என்னுடைய சக்திக்கு நான் வேலை பார்க்கறேன். நான் மக்களை இப்பவும் மனப்பூர்வமாக நம்புறேன். இந்த பணம் கொடுத்தனால என்னுடைய கோவை மக்கள், எங்களுடைய கோவை மக்கள் கண்டிப்பா விலை போக மாட்டாங்க. யார் உண்மையானவங்க, யார் உழைப்பாளின்னு ₹1 போட்டா ஒரு ₹10 சம்பாதிக்கத்தானே ஆசைப்படுவான். அப்ப அவர் ₹5 கொடுக்கறாருன்னா நாளைக்கு 5000 கோடிக்கு அதிபதி ஆவார். அதுக்காகத்தான் இது இருக்கு. அதனால நாங்க மக்களை நம்புறோம். மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ரத்து பண்ணணும்னு சொல்லிதான் நான் கொடுத்துருக்கேன். ரத்து பண்ணணும், சும்மா நடத்துவோம். அப்புறம்